இப்படி இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆனியனில் எல்லாத்துலேயுமே வந்து உப்பு நல்லா பிடிச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பக்கோடாவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் இன் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ராகி பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, பொடி பொடியாக கட் பண்ணி. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்காக, இல்லை காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக பெருஞ்சீரகம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி குறைன்னு தட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்திங்கன்னா இந்த ராகி பக்கோடாக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சேர்த்துட்டோம். இதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு எடுத்து சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்படி இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆனியனில் எல்லாத்துலேயுமே வந்து உப்பு நல்லா பிடிச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பக்கோடாவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுருங்க. அதே இப்போ ஆனியன் நல்லா பிரிஞ்சிடும். நம்ம உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மாவை சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க. ராகி மாவு நம்ம சேர்த்துடலாம். ராகி மாவு சேர்த்துட்டு இதை அப்படியே இன்னொரு தடவை பிரட்டி விட்டுருங்க. சும்மா சாஃப்டாக பிரட்டி விடுங்க. எடுத்த உடனே தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க, நல்லா பிரட்டி விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுருங்க. பாருங்க, இப்போ எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க எப்படி பிசையணும் அப்படின்னீங்கன்னா, பாருங்க கொஞ்சம் உதிரியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் எடுத்து இப்படி கையில் போய் பிடிச்சிங்கன்னா இப்படி நிற்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அப்போ ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, இது இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? இதை வந்து பக்குவம், கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம இதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடாயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து கொலன்னு இருக்கக்கூடாது, அப்போ கடிக்கவே முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ நம்ம இது எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பக்கோடா வந்து நல்லா வெந்துச்சுன்னா பாருங்க, பக்கோடா வெந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி எண்ணெய் சலசலப்பு அடங்கிடும். எண்ணெய் சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா பக்கோடா வெந்துச்சுன்னு இருக்கும், நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்க, கிறிஸ்பியான பக்கோடா. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஆரோக்கியமான ராகி பக்கோடா வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. நான் சொல்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடியாக டீ வித்து ராகி பக்கோடா, ஹெல்த்தியான ராகி பக்கோடா செஞ்சாச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.